வணக்கம். நாம் பார்த்த சினிமா பார்க்காத கோணம். இதயம் படமும் இதயம் படத்துல முரளி சார் பண்ண கேரக்டரும் ஒரு ஐகானிக் கேரக்டர். அதை தமிழ் சினிமா எந்த காலத்திலையும் மறக்காது. அந்த கேரக்டரோட பேரை நீங்க ஒரு படத்துக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு நீங்க நியாயம் செய்யணும் இல்லையா? நீங்க ஒருதலை காதலை பத்தி சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் இந்த படத்துடைய எல்லா பிரஸ் மீட்லயும் அதர்வாவாலையும் அந்த குழுவாலையும் இது ஒருதலை காதல்னு இது பண்ணப்பட்டுச்சு. ஆனா நீங்க உண்மையாலுமே ஒருதலை காதலை தான் பேசிருக்கீங்களா அப்படின்னா நிச்சயமே கிடையாது. இந்த படத்துல பேசப்பட்டது ஒருதலை காதலா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இங்க பேசப்பட்டது தருதலை காதல். நான் ஏன் இதை இவ்வளவு உண்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த முறை ஸ்கிரீன் சாவியில் இதயம் முரளி, நான் சாவி. இதயம் முரளி இதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இதயம் படத்தை பத்தி ஒரு சின்னதா ஒரு முன்னுரை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்பதான் இந்த படம் இல்ல இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு மக்களால புரிஞ்சு கொள்ளப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க, இதயம்ன்றது ஒருதலை காதலை பேசின படம். அந்த படத்தை நீங்க இப்ப பார்த்தாலும் உங்களால அந்த படத்து கூட ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம 90s கிட்ஸ்ன்னு சொல்ல 90s இளைஞர்களா இருந்தவங்க இருக்காங்கல்ல, அதுல எத்தனையோ பேர் அந்த மாதிரி காதலை கடந்து வந்திருக்கும். அதனாலதான் அந்த காதல் அவ்வளவு ஆழமாக அழகாக பேசப்பட்டுச்சு. இதயம் முரளி அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது காதல சொல்லாத கேரக்டர் கிடையாது. நிறைய இடத்துல நம்ம காதல சொல்லலைன்னா நம்ம கலாய்ப்போம், இவனோட இதயம் முரளியை விட மோசமா இருக்கும் அப்படின்னு கலாய்ப்போம்ல. ஆக்சுவலா அந்த கேரக்டர் காதலை சொல்லாத கேரக்டர் கிடையாது. அந்த கேரக்டர் ரொம்ப கண்ணியமான கேரக்டர். ஏன் இதயம் படத்துல ராஜா அந்த ஹீரோயின் கிட்ட காதல சொல்லல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பொண்ணை அவன் ரொம்ப மரியாதையா பார்ப்பான். தன் காதல் அந்த பொண்ணு கிட்ட, ஏன்னா அந்த பொண்ணுடைய நட்பு இருக்குல்ல, அது அவனுக்கு அவ்வளவு வேணும். ஏன்னா அந்த பொண்ணு தான் தன்னோட வாழ்க்கையை மாத்தினவளா பாக்குறான். 90s இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே நாங்க காதலை அப்படிதான் பார்த்தோம். எங்களுக்கு அந்த காதலை அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுல இருக்க தயக்கம் இருக்குல்ல, அது பயம் கிடையாது, அந்த பெண்கள் மீதான மரியாதை. அந்த மரியாதையை ஒரு தலைமுறையே பெண்களுக்கு கொடுத்தோம். 90s கிட்ஸ்ன்ற தலைமுறை இருக்குல்ல, அந்த தலைமுறையே பெண்களுக்கான அந்த மரியாதையை கொடுத்தோம். ஒரு பொண்ணு நட்பா நம்ம கிட்ட பேசிட்டா, ஆனா இதை நம்ம காதலா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த பெண்ணுடைய நட்பை எங்க இழந்துருவோமோ அப்படின்ற பயம் 90s இருந்த இளைஞர்களா இருந்த எல்லாருக்குமே இருந்துச்சு. எனக்குமே இருந்துச்சு. ஏன்னா நான் 90s இளைஞரா இருந்த பையன். ஏன் அந்த காதலை முரளி சொல்லியிருக்க மாட்டாருன்றதுக்கான நியாயமான காரணம் அந்த படம் முழுக்க பேசப்பட்டிருக்கும். நீங்க போய் இதயம் படம் பார்த்தீங்கன்னா முரளியை நீங்க திட்டவே மாட்டீங்க. இந்த இடத்துல ஏன்டா இந்த ஆள் போய் இவன் காதலை சொல்லல நீங்க திட்டவே மாட்டீங்க. மாறா என்ன திரும்ப பண்ணுவீங்க, முரளி கூட சேர்ந்து நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, அடைச்ச நம்மளும் இப்படிதானே இருந்திருப்போம், நம்மளும் இந்த மாதிரி காதலை சொல்லாம இருந்திருக்குமே அப்படின்னு நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த விஷயத்தை மட்டும் அடிநாதமா எடுத்துக்கிட்ட இந்த டீம், இந்த படத்துடைய இதயம் முரளி அப்படின்ற கேரக்டர் இந்த டீம் அதுக்கான நியாயம் செஞ்சிருக்கா அப்படின்னா ஒரு இடத்துல கூட இல்ல. அதைத்தான் என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம். ஒருதலை காதல்னா என்னன்றது இந்த டீமால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஒருதலை காதல்னா என்ன தெரியுமா? ஒரு பொண்ணை பார்த்துருவோம், பிடிச்சிருக்கும், ரொம்ப மனசுக்குள்ள நம்ம அவ்வளவு முருகி லவ் பண்ணுவோம். சில ஒருதலை காதல்ல அந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. இன்னும் சில ஒருதலை காதல்ல அவங்க நமக்கு ஃப்ரெண்டாவோ இல்ல நம்ம ஒரு உறவினராவோ, நம்ம மாமா பொண்ணு அத்தை பொண்ணா கூட இருக்கலாம், அவங்க மேல நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். அந்த ஒருதலை காதல் எப்ப தெரியுமா சாத்தியப்படும்? அந்த பொண்ணு மேல நம்ம உயிரையே வச்சிருப்போம், ஆனா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கும் நமக்குமான அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, ஏன்னா அது ஒரு நட்பு இருக்கும். அந்த நட்பு ரொம்ப அழகானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கும். அதை தாண்டி அந்த நட்பை இழந்துடக்கூடாதுன்னு பயந்து சொல்லாம போறதுதான் ஒருதலை காதல். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பொண்ணுகிட்ட லவ் சொல்லாம இருக்கிறதே ஒருதலை காதல் நினைக்கிறீங்க. அது எந்த மாதிரி பர்சன்ட் வரும் அப்படின்னு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன்ல. நீங்க எந்த பெண் மேல ரொம்ப மிகப்பெரிய இந்த மரியாதை வைத்திருக்கிறீர்களோ, அது எடுத்த உடனே அந்த மரியாதை எல்லா பெண்கள் மேலயுமே வந்துருமா? இல்ல. இளைஞர்களா ரொம்ப நம்ம டீனேஜ்ல இருக்கும்போது கூட ஒரு பெண்ணை பார்த்து நமக்கு ஆசை வரும், ஆர்வம் வரும், வேற வேலையில நம்ம தூண்டப்படுவோம். ஆனா அவங்க மேல மரியாதை எப்ப வரும்? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தவங்க கூட சேர்ந்து பழகி அவங்க கூட ஒரு நட்பு பாராட்டி அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு மேல மரியாதை வரும். அப்ப அந்த மரியாதை தான் உங்க காதல சொல்ல தடுக்கணும். ஆனா இந்த படம் அப்படி பண்ணியிருக்கா? இந்த படங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 3 பேரையும் என்னமோ அதர்வா லவ் பண்ணுவாரு. யார் மேலையும் அவருக்கு எந்த வழியிலும் பெருசா மரியாதையே இருக்காது. நீங்க நாலாவதா புதுசா ஒரு பொண்ணை கூட்டு போய் இந்த பொண்ணுகிட்ட லவ் யூ சொல்லு அப்படின்னா கூட அவரால் சொல்ல முடியாது, லவ்வே பண்ணா கூட. ஏன்னா அதை தான் சொல்றேன், இங்க ஒருதலை காதல்ன்றதே தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. ஒரு நட்பை தாண்டிய காதல் அப்படின்னும் போதுதான் அதுதான் இதயம் முரளி. இதயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நட்பு இருக்கும், அந்த நட்பை தாண்டி அந்த நட்புன்ற விஷயத்தை காதலா அவரால் எடுத்துட்டு போக முடியாது. இவ்வளவுதான் இதயம். ஆனா இவங்க அது கிடையவே
கிடையாது. எங்கேயுமே இவர் பாக்குற பொண்ணுங்கள்ட்ட இவர் நட்பு பாராட்ட மாட்டாரு. எந்த இடத்துலயுமே இவர் பெருசா அந்த பொண்ணுங்களோட நட்போட, ஏன்னா இவர் ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்க கூட வந்து லவ்ல தான் இருப்பாரு. அவங்கள பார்த்து லவ் பண்ணுவாரு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாரு. இளைஞர்களுக்கு உண்டான எல்லா ஆசை பாசமும் இவருக்கு இருக்கும். ஆனா சொல்ல மட்டும் மாட்டார். இது எந்த வகையில நீங்க ஒருதலை காதலா சேர்ப்பீங்க? இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதயம் முரளி படத்துல அதாவது பெண்கள்கிட்ட காதல சொல்ல தயங்குறது இல்ல, அதையே ஒரு கேரக்டரா மாத்திட்டாங்க. இது எல்லாருக்குமே சின்ன வயசுல இருக்கும். நம்ம ஒரு இளமை காலத்திலயோ இல்ல நம்ம ஒரு பள்ளி பருவ காலத்திலயோ இருக்கும்போது நம்ம பள்ளி பருவ தோழிகிட்டயோ ஒரு காலேஜ் தோழிகிட்டயோ காதல சொல்ல தயங்கும். இது எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம், நம்ம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம், நம்ம ஒரு பெரிய அளவோ ஒரு பெரிய வேலையிலயோ உட்கார்ந்தப்பறம் அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். அப்பதான், ஏன்னா நம்ம சமுதாயத்துல எல்லாரும் கூடயும் சேர்ந்து பழக ஆரம்பிச்சிருப்போம். இதயம் படத்தை தான் இவங்க ரெஃபரன்ஸா எடுத்தாங்க. அதனாலதான் திருப்பி திருப்பி அதுகிட்டே போக வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இதயம் படத்துல, அதனாலதான் அவரால் கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. ஆனா இதே முரளி இதயம் படத்துல கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போற இடத்துக்கு வந்திருந்தா அவரால் ஹீரா கிட்ட அப்பவே காதல சொல்லி இருக்க முடியும். ஏன்னா அந்த பருவம் இல்ல நட்பை எங்க நம்ம தவறா யூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயம் அந்த பருவத்திலயோ அந்த வயசுலயோ வர்றது நியாயம். இந்த படத்துல போய் பாருங்களேன், அவர் சின்ன வயசுல இருந்து அவர் பெருசாகி அவருடைய கரியர் அமைஞ்சு எல்லாம் செட் ஆகி கல்யாண வயசு வந்து கல்யாண வயசையும் தாண்டி போயிடுவார். 30+ ஆயுமே அவருக்கு இப்ப வரைக்கும் பெண்கள்கிட்ட காதல சொல்றது தயக்கம் இருக்கிறதா காட்டப்படுது இல்ல. இது அபத்தத்தின் உச்சம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கற்பனையில கூட யாராலையும் எழுத முடியாது. இந்த படத்துல ஒரு இடத்துல கையாடு லோகருக்கும் அதர்வாக்குமான ஒரு சீன் இருக்கும். கையாடு லோகருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுவாங்க ஒரு சீன்ல. அவங்க உடஞ்சி உண்மையை சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களும் லவ் பண்ணிருப்பாங்க பாஸ்ட்ல. இவர் கடைசி வரைக்கும் கையாடு லோகர்ட்டி லவ் சொல்லியிருக்க மாட்டாரு. அது வேற விஷயம். கடைசி வரைக்கும் பின்னாடியே 3ஆம் பிறை கமலஹாசன் மாதிரி ட்ரெயினுக்கு பின்னாடியே ஓடுவாரு. ஆனா கடைசி வரைக்கும் லவ் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா அந்த பொண்ணே ஒரு இடத்துல உடஞ்சி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை இவர் மீட் பண்ணும்போது, நான் உன்னை சின்ன வயசுல லவ் பண்ணேன், காலேஜ் படிக்கும் போது நான் உன்னை லவ் பண்ணேன்ற உண்மையை சொல்லிட்டு அழுதுட்டு, நான் சொல்லிட்டா எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுமோன்னு பயந்துட்டு தான் நான் சொல்லல. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன்னு ஒரு சீன் வரும். அந்த சீனை பாருங்களேன். அந்த மனுஷன் அப்ப கூட லவ் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க வந்து ஏன் அந்த லவ் சொன்னாங்க, அந்த லவ் தனக்குள்ளேயே வச்சுக்க முடியாத ஒரு குற்ற உணர்ச்சியில சொல்லியிருப்பாங்க. வித் லவ்ல கூட இந்த மாதிரி ஒரு சீனை பார்த்தோம். பிரிஞ்ச 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பழைய காதலர்கள்ட்ட போய் லவ் சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல அற்புதமான கதை. அந்த மாதிரி இவங்க வந்து தன்னோட குற்ற உணர்ச்சி இருக்க கூடாது, நான் அவள் லவ் பண்ணன்ற விஷயத்தை அவளுக்கு தெரியப்படுத்திடணும், அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன்ற ஒரு இதுல சொல்லுவாங்க. ஆனா அந்த நிம்மதியை கூட அதர்வா கேரக்டர் கையாடு லோகருக்கு கொடுக்காது. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணே வெக்கத்தை உடைச்சி நான் லவ் பண்ண உன்ன அப்படின்னு கல்யாணம் ஆகி 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறமும் சொல்லுவாங்க. ஆனா அப்ப கூட அதர்வா கேரக்டர் ஆமா நானும் உன்னை லவ் பண்ணன்றதை எந்த இடத்திலயுமே ஓபன் பண்ணாது. இந்த படத்துடைய பிரச்சனையா நான் பாக்குறது என்ன தெரியுமா? அதர்வாவுடைய தயக்கம் கிடையாது. அதர்வாவுடைய தயக்கம் எல்லாருக்குமே இளமை காலத்துல வர்றதுதான். ஆனா ஒரு சிச்சுவேஷன் வருது, அதை உடைச்சி ஒரு பெண் உங்கள்கிட்ட வந்து லவ் சொல்றாங்க, நீங்க தான் சொல்ல முடியல. ஏன்னா உனக்கு தான் வக்கு இல்ல. சரி நான் கோவமா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த படம் பார்த்தா எனக்கு அப்படிதான் வருது. உனக்கு தான் வக்கு இல்ல, ஆனா அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு இல்ல, அப்பயாவது நீ அந்த இடத்துல உடைச்சி அந்த லவ், ஆமாமா நானும் உன்னை லவ் பண்ணேன், நானும் அன்னைக்கு சொல்லலாம்னு தான் இருந்தேன், சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அதையும் செய்ய முடியல. இப்படி ஒரு கேரக்டர் எழுதுனது இருக்குல்ல, இது வந்து இந்த படத்துடைய ஹீரோ கேரக்டர், ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டரா இதை வச்சா கூட நான் மன்னிக்க மாட்டேன். சரி என்னடா இவெல்லாம் ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க தியேட்டர்ல, இந்த படத்துல கேரக்டர் தூக்கி வெளியே போடுன்னு பேசியிருப்பேன். ஆனா ஹீரோ கேரக்டர் இப்படி ஒரு அபத்தமான கேரக்டர், இத பார்த்தாலே காண்டாவுது சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கெல்லாம் தியேட்டருக்குள்ள போற சக்தி இருந்திருந்ததுன்னா உள்ள போய் அதர்வா ஓங்கி ஒரு அறை விட்டுருப்பேன். அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துல இந்த படம் பார்த்து போயிட்டு இருக்கும்போது பிரீத்தி முகுந்தன் தான் அவருடைய இன்னொரு லவர், அவரோட பல லவர்ல பிரீத்தி முகுந்தனும் ஒரு லவர், அவங்கள தான் கடைசியா கல்யாணம் பண்ணிக்க போகணும் அப்படின்ற ஐடியால இருப்பாரு. ஒரு கட்டத்துல என்கிட்ட மட்டும் பிரீத்தி முகுந்தன் நம்பர் இருந்துச்சுன்னா நானே போன் பண்ணி இதயம் முரளி படத்துல அதர்வா உங்களை லவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடலான்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வெறுப்பாயிட்டேன், வெக்ஸ் ஆயிட்டேன். இந்த படம் என்ன ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கும் ஒரு அபத்தத்தின் உச்சத்துக்கும் எடுத்துட்டு போனுச்சு. இத இந்த டீம் ஒருதலை காதலை நம்ம சொல்றோம் அப்படின்னு நினைச்சு தருதலை காதல சொல்லி வச்சிருக்காங்க. இது எந்த இடத்துலயுமே நீங்க போய் பாருங்களேன். தயவு செய்து 2K கிட்ஸ் இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிடாதீங்க. தயவு செய்து சத்தியமா இந்த மாதிரிலாம் இந்த படத்தை பார்த்துலாம் இன்ஸ்பயர் ஆகக்கூடாது. கழுவி வேணா ஊத்தலாம், தப்பே கிடையாது. ரோஸ்ட் வீடியோ போடணும்னு நினைக்கிற ஆளே நான் கிடையாது. நான் ஒரு 8 வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனல்ல, போய் பாருங்களேன். எதுக்குமே நான் ரோஸ்ட் வீடியோ போடணும்னு நினைச்சதே கிடையாது. இந்த படம் பார்த்துட்டு வந்து கடுப்பாயி விரக்தியின் உச்சத்துக்கு நான் போயிட்டேன். அதனாலதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஒரு சீனுக்கு அப்புறம் கூட ஒரு கட்டத்துல இந்த படத்துடைய ஹீரோயினான பிரீத்தி முகுந்தன் கடைசியில அவங்களே லவ் சொல்லலான்னு பூ எடுத்துட்டு வருவாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல அதர்வாவை திட்டி காரி தூக்கிட்டு பூ தூக்கி மூஞ்சில கடைசிட்டு போயிடுவாங்க. சரி ஓகேவா, இது முடிஞ்சது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு படத்தோட கிளைமேக்ஸ் வருது. கிளைமேக்ஸ்ல அவங்க எல்லாம் லவ் தான் சொல்ல வந்தாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு பிரீத்தி முகுந்தனே இந்த காதலை நீயே உன் வயால சொல்லுன்னு
ஒண்ணு 40 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த 40 செகண்ட்லயும் அதர்வா சொல்லுவார்னு பாக்குறீங்களா? சொல்லவே மாட்டார். இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இது ஒருதலை காதல்னு இவங்களும் நம்புறாங்க, நம்மளையும் நம்ப வச்சிருக்காங்க. இத பார்த்து வெறுப்பாயி வேதனையாயி நானும் என் மனைவி இன்னொரு படம் பார்க்கலான்னு போயிட்டு இத பார்த்து வெறுப்பாயி அப்படியே வீட்டுக்கே வந்துடும். இதுக்கு மேல இன்னொரு படம் தேவையே இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு வெறுப்பின் உச்சத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து நான் சொல்றேன் கேளுங்க, கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமானவர்கள், 18 வயசு குறைவான குழந்தைங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா இவங்க எல்லாம் பார்த்தா என்ன மாதிரி கோவத்துல வந்து அடிக்க போயிடலாம் அவனை அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். தயவு செய்து இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த மாதிரி நிறைய படத்தோடைய ரிவ்யூவை சொல்ல காத்திருக்குது ஸ்கிரீன் சாவி. தொடர்ந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. நான் சாவி.